ஹே அன்னியா கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டஸ்கி கேர்ள் ஃபால் இன் லவ் வித் அன் ஐடல். ஸோ இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அது நம்ம எந்த இன்ட்ரோமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் ஒரே ஒரு டைம் போயிட்டு வந்துடுறேனே ப்ளீஸ், ஐ பெக் யூ. இல்லை வையன், இதெல்லாம் வேண்டாம், அது சரியாக வராது. இல்லைப்பா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னது? கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமாப்பா, ஆனால் ஒரு டைம் ப்ளீஸ், ஐ பெக் யூ. ஓகே, எப்படியோ. ஆனால் ஒன்று, நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் 1 வீக்லேயே உனக்கு மேரேஜ். சரிப்பா, சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, சரி ஓகே ஃபைன், நான் வந்து டிக்கெட்லாம் போட்டுடுறேன், ஸோ ரெடியாகு, ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. பட் உங்களால் முடியல, அவ்வளோ அழுகையாக வருது. எல்லாமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணுறீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இது தவிர வேறு வழி இல்லை, நம்ம அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் உள்ளே வந்துட்டு, அக்கா என்னக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க? ஆமாம், வேறு வழி என்ன, பொண்ணாக பிறந்தா கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். அக்கா ஆனால் அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க, உன்னை வெளியவே அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பா உள்ள ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய்த்தான் ஆவேன் அப்படின்னு பொண்ணு அடம் பிடிக்கிறா. எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு அனுப்புனா போதும், அந்த மாதிரி அம்மா கிட்டே பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதான் நடக்கும்னு எனக்கே தெரியும். சரி, நான் போயிட்டு. என்னக்கா சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவ்வளோ நாள் நான் ஆர்மியாக இருந்ததுக்கு ஒரே ஒரு டைம் நான் ஜங்குக்கா பார்த்துட்டு வந்தேன்னா போதும். தூரத்துலேருந்து அவனை ஒரு டைம் ஆச்சு நான் பார்த்துட்டேன்னா எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்போ தானே இந்த வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. யாருக்குமே எனக்கு பிடிக்கல இல்லை அக்கா. இல்லைக்கா, எல்லோரும் ஒன்று, எனக்கு தெரியும் நான் பிறந்ததே ஒரு துரதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அம்மா எப்போவுமே என்னை பொண்ணுன்னு சொல்ல வெளியில் சொல்கிறதுக்கே அசிங்கப்படுறாங்க. எனக்கு எனக்கு தெரியல, ஆனால் எப்படின்னு சொல்ல தெரியல, ஆனால் அவ்வளோ வலிக்குது. இந்த வீட்டிலே நீ தான் என்னை ஒரு மனுஷியாக பார்க்குற. அக்கா அதெல்லாம் இல்லைக்கா. இல்லை, சரி நீ கிளம்பு, என் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற அம்மா பார்த்தாலே கோவப்பட்டு உன்னை திட்டிட போகிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. நான் இல்லை, நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன, அதே ஒரு அடிமை வாழ்க்கை தான் நான் போய் வாழ போகிறேன். ஆனால் அப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படியோ, என் தலையெழுத்து அது மாதிரி போகட்டும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து ஒருத்தரை கால் பண்ணுறீங்க. ஏய் என்னாடி? இல்லை, அப்பா கிட்டே கேட்டேன், என்னை மட்டும் போக சொல்லிட்டாரு. என்னது, உன்னை மட்டும் போக சொன்னாரா? ஆமாம். இல்லடி, நீ கேட்டிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். உன் கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டல்ல. ஏய் உனக்கே தெரியும்ல நான் எப்படி வீட்டில் இருக்கேன்ட்டு. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொரியாவுக்கு அனுப்புறதுக்கே ஓகே பண்ணாங்க. இப்போ தான் ஜம்முக் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கான். நான் அவனை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் உனக்கே தெரியும் நானும் ஜமுக் பேஸ் தான்ட்டு. ஆனால் உன் கூட இருந்தால் எல்லா பசங்களும் என்னை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நீ இருக்கிற கலருக்கு உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் உன் கூட ஃப்ரெண்டாகவே இருக்கேன். இந்த காலேஜ்லேயே நான் தான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க ஒரே ஒரு பார்ட்னர். ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ணுறல்ல. இல்லடி, வீட்டில் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன அனுப்புறதுக்கே. இதில் உன்னையும் நான் கூட்டு போதும், நிறுத்து.
இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த வேலையும் இல்லை அப்படின்ட்டு அவளும் காலை கட் பண்ணிடுறா. உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா காலேஜில் ஸ்கூலில் இருந்து அவள் மட்டும் உங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பா. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணி காப்பாற்றுவா. பட் அவள் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற ரீசன் வந்து நீங்கள் ஒரு பணக்கார பொண்ணு, எதுனாலும் உங்ககிட்ட என்னன்னாலும் கேட்டுக்கலாம். அந்த ஒரு ரீசன் தான். அது உங்களுக்கும் தெரியும். பட் பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும், தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அவகிட்ட அவளை நீங்கள் ஆர்மியாக ஆக்கியிருப்பீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆர்மியாக இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறீங்க. எல்லாருமே என்னோடய கலரை மட்டும்தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரியல என் லைஃப் எப்படி அமைய போகுதுன்னு. பார்க்கலாம். ஆனால் கலர் ஒரு இம்பார்ட்டனே கிடையாது. நான் கருப்பாக இருக்கிறதால என்ன ப்ராப்ளம்? ஏன் எல்லோரும் என்னை இப்படி பண்ணுறாங்க? நான் பிறந்ததுலேருந்தே என் அம்மா என்னை ஒதுக்கி வச்சுட்டா. எல்லாத்துக்கும் நான் தான் ரீசன். என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் ரீசன். என்னையே வச்சு இதுக்கு பேசாமல் செத்துடலான்னு தோணுது. ஆனால் எப்போ நான் ஆர்மி ஆனனோ அப்போ முடிவு பண்ணேன், எப்படி இருந்தாலும் நான் சாக மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு தைரியத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே வாரீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை பார்த்துட்டு, உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது, நீ இப்படியே ஓடிட்டேன்னா உன் பின்னாடி ஒரு 5 பாடி கார்ட்ஸாச்சும் வருவாங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் உன்னை எனக்கு தெரியல, 1 வீக்கில் உனக்கு கல்யாணம், ஆனால் நீ இருக்க போகிறது ஒரு 5 days தான், சீக்கிரம் வந்துடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? உன்னை கட்டி தொலைச்சதான் எனக்கு நிம்மதி. அம்மா என்னை பார்க்காத, கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே தான் காரில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு, பின்னாடி அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அப்படியே தான் உங்கள் ப்ரைவேட் ஜெட்டில் தான் நீங்கள் போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பணக்கார பொண்ணு, இந்தியாவிலே டாப் 10 பிஸ்னஸ்மேனில் ஒருத்தர், உங்கள் அப்பாவும் ஒருத்தர். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே பணக்கார பொண்ணு தான். ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாமே பர்ஸ்னலாக நிறைய விஷயம் பண்ணிப்பீங்க. பட் நீங்கள் இந்தியா விட்டு இது வரைக்கும் எங்கேயும் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு வரப்போகிற ப்ராப்ளத்தில் பற்றி நீங்கள் யோசிக்கல. ஒன்ஸ் ஜங்குகா பார்த்தாலே போதும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சவுத் கொரியாவே ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அதில் ஒருத்தர் இருப்பார். அவர் உங்களை பார்த்துட்டு, அது மேம் நாங்கள் வந்து இந்த இதில் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் தங்கிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க, புரியுதா? ஸோ உங்கள் பின்னாடி தூரத்தில் நாங்கள் பாடி கார்ட்ஸ்னு காட்டிக்காமல் இருப்போம். பட் நான் உங்களை எப்போவுமே பார்த்துட்டு தான் இருப்போம். நீங்கள் தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்கள் பின்னாடி தான் நாங்கள் இருப்போம். ஓகே. அவர் மட்டும்தான் உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக பேச, மற்றவங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. உங்கள் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களை இதில் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கா அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஹாப்பி ஜங்குக்கா பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செர்ட்டில் ஜேஹோப்ல கான்செர்ட் நடக்க போகுது. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஜங்குக்காவும் வருவான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மிலிட்ரிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நீ உட்காந்துட்டு, ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நீ கீழே இறங்கி வர்றீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாமே. அப்போ அந்த பாடி கார்ட்ஸில் அவங்கள வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ண, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே போய்ட்டு ஷாப் பண்ணுறீங்க. ஸோ திங்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அங்கே பன்னி அந்த பியர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வாங்குறீங்க. ஸோ வாங்கி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எல்லாமே வாங்கலாம். ஜங்குக்கா என்னை பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவான்? அவனுக்கு என்னை பிடிக்குமா? இல்லை. நார்மலாக இந்தியாவில் இருக்கும்போதே என்னை யாரையும் பிடிக்காது. அவங்க இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், நம்மெல்லாம் ஒரு ஆளாக கூட பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு அந்த ஆர்மி பாம்பை எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்துட்டு சரி இதை வாங்குவோம். ஜேஹப்ஷியில் கான்செர்ட் போகணும்ல, ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு தான் கான்செர்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்து, ஸோ ஒரு அழகான ஒரு பன்னி இது மாதிரி இருக்கும், பார்க்காத ஏதோ ஒரு திங்ஸ் தான், அங்கே போய் அதை எடுக்கிறீங்க. அதர் பர்சன் எடுக்க வராரு. ஸோ ஒரு ஹேண்டை பார்க்குறீங்க, அவ்வளோ ஒயிட்டிஷாக ஒரு மாதிரி லாங்காக இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் எடுத்துடுறீங்க. ஸோ அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. பட் அவர் எங்கேயோ பார்த்த ஃபீல் இருக்குது. அவர் ஐஸை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே திருன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பர்சனு யாரா இவ, இவ்வளோ அழகாக இருக்கா,
அந்த லிப்ஸை பாரு எப்படி பயத்தில் நடுங்குது. மேம், ஆ அது சாரி சாரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிட்டீங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்டு, என்ன இவ என்னை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுறா, ஆனால் எனக்கு கண்ணே பார்த்துட்டு இருந்தால, ஆனால் இவளுக்கு யாருன்னு தெரியல போல. டேய் ஜங்குக்கா, இங்கேடா பண்ணுற? டேய் அந்த பொண்ணை பாடுறா. யாருடா? என்னடா ஓடுறா? அவனை பார்த்தா எல்லா பொண்ணுங்க பின்னாடி வருவாங்க, இந்த பொண்ணு மட்டும் எதுக்கு இப்படி ஓடுது தெரில மச்சான் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் வாடா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் 2 பேருமே ஃபுல்லாக கவரில் தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த திங்ஸ்லாம் டக்குன்னு நீங்கள் பில் போட்டுட்டு அப்படியே அந்த பேக்கில் எடுத்துகிட்டு அப்படியே வாரீங்க கீழே. ஸோ அப்படியே வரும்போது மேலேருந்து பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் தான், ஆனால் உங்களுக்கு அது யாருன்னு தெரியல. பட் 2 பேரும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல ஓடுறீங்க பயந்துட்டு. ஏன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. ஸோ இது தெரியாத இடம். பட் உங்களுக்கு கொரியனில் நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் குடுகுன்னு ஓடி போகிறீங்க. அப்போ அவனும் பார்த்துட்டு, டேய் அந்தா போகிறாடா அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே திறத்து வராங்க. பட் உங்களால் ரீச் பண்ண முடியல உங்களை. ஸோ ஒரே ஒரு ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் போயிருக்கணும் மட்டும் தெரியுது. ஸோ அந்த ஹோட்டலை பார்க்குறான். டேய் இது இவ்வளோ பெரிய ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்குள்ளே யார் இருப்பாங்க? பெரிய லக்ஸுரியஸான பர்சன் தானே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்படி இதுக்குள்ளே போகுது, ஆனால் பார்த்தா நார்மலாக இருக்குது தெரியலையே. டேய் நேடா ஜங்குக்கு இல்லைடா, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா. ஏய் பார்க்க ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்காடா. டேய் அதெல்லாம் இல்லைடா, அவள் பார்க்க அழகாக இருக்கா அவ்வளோதான். நான் ஸ்கின் டோன்லாம் பார்க்கல, அவ்வளோ க்யூட்டாக இருந்தாடா. அவள் லிப்ஸ் ஏதோ பேசுது, எனக்கு தெரியல. ஆனால் அவளை பார்க்கணுன்னு தோணுது. பார்த்துட்டே இருக்கலாம், நாள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக அவளை பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் தெரியல இங்கே அவள் கைக்கு விட்டாலும் அவள் கீழே விட்ட மாதிரி இருக்குது. சரி எங்கேயாச்சும் கிடைக்காமலாம் போயிடுவா, இங்கே தானே இருப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு வருமா அந்த இடத்த கிளம்பி போயிடுறான் டைம் கூட. ஸோ இப்படியே தான் நீங்கள் அங்கங்கே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு ஈவினிங் டைமில் தான் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு லாஸ்ட் ரோவில் தான் கிடச்சிருக்கும். எப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் லேட்டாக தானே புக் பண்ணியிருப்பீங்க உங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளேஸுக்கு போகிறீங்க. ஸோ அவ்வளோ ஆர்மிஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அந்த இடத்துல அவ்வளோ ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்குது. இதை பார்க்க தான் இவ்வளோ வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு இது போதும். எப்படியும் ஜங்குக்கு இன்றைக்கி வருவான். வந்ததுக்கப்புறம் அவனை தூரத்தில் நான் பார்த்தேன்னா அதுவே போதும் அப்படின்ட்டு நீங்களும் அந்த இடத்த போய் நிற்கிறீங்க. இப்போ கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேஹப்ல சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு போகுது, கிரெடிட் சாங். ஸோ அப்படியே தான் போயிட்டு இருக்கும்போது சடனாக நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் ஸ்டேஜில் நிற்கிறான். உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜங்குக் ஏதோ ஒரு இடத்துல மூலையில் நிற்பான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அவன் அந்த சாங்ஸில் செம்மையாக அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் போகுது. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா மேலே நல்ல ஃபெமிலியர் வாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே 46 மெம்பர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. எனக்குள்ளே ஜங்கு கூட டயாங் கூட வைப் பண்ணி செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு இவ்வளோ கிட்டக்க இருந்து க்ளோஸாக அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே தான் வைப் பண்ணிட்டு இருக்கும்போது டயாங், டேய் நாடா அந்த மாலில் பார்த்தி ஒரு பொண்ணு உடனே பார்த்துட்டு இருக்காடா. என்னது அந்த அந்த பியூட்டி என்ன பார்க்குறாடா அப்படின்ட்டு ஜங்குக் பார்க்குறான். ஸோ அப்படியே தான் ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டு உங்கள் ஃபேஸ் கட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, பட் ஜங்கு உங்களை பார்க்குறான்ட்டு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே தான் உங்கள் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க் தான். டேய் நாடா பார்த்துட்டே இருக்க, எல்லாருமே நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க புரியுதா? சுற்றி முற்றியும் கேமரா, இந்த ஃபிகரை பார்த்து வலியாத, நல்லா தான் இருக்கா. டேய் அவ என்னையே பார்க்குறாடா,
சரி கண்டுக்காத கண்டுக்காத எப்படி இந்த ஸ்டேடியம் விட்டு வெளில போகல, அப்போ போய் பிடிச்சிக்கலாம், அதோ ஆர்மி பொண்ணு தான் போல் அப்படின்ட்டு ஜங்கால வந்து அந்த கான்செப்ட் ஜேகப்போட கான்செப்டை பார்க்கவே முடியல. ஸோ உங்கள தான் அப்படி ஓர கண்ணால பார்க்குறான். பட் நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே நோட் பண்ணுவாங்கல்ல. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல் ஸ்டடீஸ் தான் இருக்கான். ஸோ நீங்கள் கீழே தான். ஸோ அவன் உங்களே பார்க்குறான். அவங்க லாங் ஹேர் அவ்வளோ அழகா செம்மையாக இருக்கீங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில். ஸோ மினி ஃப்ராக் தான் போட்டிருக்கீங்க. க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கான்செப்டே முடியுது. ஸோ நீங்கள் இப்போ வெளில வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு யார் கூட பேசுன்னு கூட தெரியல. ஆனால் எல்லா ஆர்மிஸும் உங்ககிட்ட கேஷுவலாக பேசுகிறாங்க. ஏன்னா ஸ்கின் டோன்லாம் பார்க்க மாட்டாங்களா ஆர்மி பசங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா பேசினா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறா. அவள் வந்து ஜிஞ்சு. ஹாய். நான் போகும்போதே உங்ககிட்ட பேசினேன். பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆமாம் நீங்கள் என்ன கண்ட்ரி? இந்தியா. ஓ இந்தியாவா? ஸோ நான் இங்கே தான் கொரியா. ஸோ எப்படி அப்படின்னு நார்மலாக பேசிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஹோட்டல் ரீச் பண்ணதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போகிறீங்க. ஆனால் ஹோட்டலில் வந்து யாரோ அந்த 2 பேர் மாஸ்க் போட்டுனா அவங்க நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பார்க்குறீங்க அங்கே 2 பேரும் தான். இவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நானும் 2 டேஸில் கிளம்பி ஆகணுமே. எனக்கு டிக்கெட் வேறு இருக்குது. ஜங்குக்கா நான் பார்த்துட்டேன். எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி போனாலும் எனக்கு தெரியாது. நான் ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப் இதுதான் நான் தான் முடிவு பண்ணேன். ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்போ உங்கள் ரூமில் போயிட்டு ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கால் பண்ணுறீங்க யாருக்குன்னா உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ குளிக்கிறது போகும்போது ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இப்போ காலிங் பெல் அடிக்குது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணுற டோரை லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் வர்றாங்க. என்ன இது பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அவங்களும் உள்ளே வந்து உங்கள் ஃபுட்டில் அவங்க டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. ஏய் யார்? ஏய் பை டோன்ட் நான் தான் அப்படின்ட்டு அந்த மாஸ்க்லாம் கலட்டுறான். ஸோ கலட்டிவிட்டு பார்த்தா உங்களுக்குன்னா ஷாக்கு. ஜங்குக்கா அப்படின்ட்டு அப்படியே கீழே உட்காந்துரு. அந்த சோஃபா இருக்கால உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கும் நிற்கிறான். ஸோ அதுக்குள்ளே ட்ராலி எடுத்துகிட்டு வந்துருப்பான்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பர்சன் உட்காந்துட்டு டேய் எவ்வளோ நேரம்டா உள்ளே உட்கார்றது வெளில வர்றேன் அப்படின்ட்டு டயாங்கும் வர்றான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. அட் அ டைம் 2 பேரையும் பார்க்க உங்களுக்கு ஷாக்கு. சரி ஓகே பேசுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டயாங் வெளில போயிடுறான். அது அது யாரும் உங்களை பார்க்கலையா? யார் பார்க்கணும் புரியல. அது வந்து நீங்கள் எப்படி ப்ளீஸ் வெளில போயிடுங்க. ஏய் நீ ஆர்மி தானே? ஆமாம். அது இல்லை நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே பேசிடுறேன். டேய் மச்சான் கிளம்பிட்டேன்டா நான் வெளில தான் அப்படின்னு சொல்லிட்டு டேம் வெளில தான் நிற்கிறான். அந்த பால்கனியில். ஸோ நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை நீங்கள் உள்ளே வாங்க. என்ன எப்படி பயப்படுறா அப்படின்ட்டு டேம் உள்ளே வந்துட்டு அப்படியே நீங்கள் அந்த கர்டன் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ஷிவரிங்கோடையே. அப்போ டேங்கும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஷாக்டாக அவங்கள பார்த்துட்டு ஆமாம் எதுக்கு இதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணுற? இல்லை வெளியில் பாடி கார்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எனது புரியல. ஏன் ஒன்று பாடி கார்ட்ஸ்? அது வந்து சரி எதுக்கு வந்தீங்க சீக்கிரம் இங்கே பாரு. கூல் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது. பட் உட்காந்து பேசலாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. பட் ப்ளஸ் ஹாப்பியாகவும் இருக்குது. பட் இது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஷிவரிங்கோட இருக்கீங்க. ஓகே நீ இங்கே இருந்தால் சரியாக பேசிக்க மாட்டேன். சரி நானே பேசிடுறேன். அது வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு டேங் வந்து அப்படி அந்த சைட் போய் அங்கே அந்த சைட் ரூமில் போய் உட்காந்துக்கிறேன். நீங்கள் ஹாலில் தான் இருக்கீங்க 2 பேருமே, நீங்களும் ஜங்குக்கும். ஸோ
அவன் அங்கே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்கில் ஜமுக்கை பார்த்துட்டு ஆ என்ன என்ன பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, பார்த்தோன்னே அந்த மாலில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை, அதான் லவ். இது வரைக்கும் யாரை பார்த்தும் எனக்கு தோணுதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தனே தோணுச்சு. அதான் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடலாம். அது வந்து இல்லை, அது என்னை எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சு? நானே பார்க்க கருப்பாக இருக்கேன். ஏய், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஸோ அதான். அது இங்கே பாரு, பயப்படாத, என்னன்னு சொல்லு. அது நீ உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமாம், நான் பிடிஎஸ் ஆர்மி கேர்ள் தான். அது வந்து இப்போ ஏன் இவ்வளோ ஷிவரிங்காக இருக்க? என்ன உனக்கு கடிச்சா திங்க போகிறேன்? இல்லை, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். உன்னை பார்த்தோன்னே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. கல்யாணமா? அது அது எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். என்னது? ஆமாம், அப்பா பார்த்துருக்காரு. புரியல, கல்யாணம்னு சொல்கிற? நீ அப்போ ஆல்ரெடி ஒரு பையனை? இல்லை, வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் ஓகே பண்ணி தான் இங்கே வந்தேன். அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட உங்கள் அப்பா கிட்டே கேட்டது எல்லாமே சொல்கிறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்கும் எல்லா விஷயமே சொல்கிறீங்க. என்னது? என்னை பார்க்க விட்டது தான்? என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியா? ஆமாம், இல்லாடி நீ விட்டே இருக்க மாட்டாரு. ஓ, அப்போது அப்பா யாருன்னு சொல்லு, நானே வந்து வீட்டில் பொண்ணு கேட்குறேன். எப்படியும் உனக்கு கல்யாணம்னு சொல்கிற, சரி நான் கேட்டு அக்செப்ட் பண்ணிப்பார்ல? அது தெரியாதே. சரி சொல்லு அப்படின்னையும் நீங்களும் உங்கள் அப்பா பேரை சொல்கிறீங்க. என்னது இவரா? அப்படின்ட்டு ஜங்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான். அவனுக்குன்னா ஷாக்கு. பட் உங்களோட டாட்டர் லிஸ்ட்டில் அவருக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தம்பி ஒருத்தன் இருப்பான். ஸோ நீங்கள் வந்து பொண்ணுன்னு சொல்லி காட்டிக்கவே இல்லை. உங்கள் அப்பா வந்து ஷோ பண்ணவே இல்லை. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஏதாவது விளையாடுறியா? இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இவரோட பொண்ணு நீ சொல்கிற? ஆமாம், அது எப்படி சொல்கிறது? அது அண்ணா. சரி சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன சொல்கிற எனக்கு சரியாக புரியல. இல்லை, எங்கள் வீட்டில் நான் தான் பொண்ணு. அம்மா எதிர்பார்த்தாங்க நான் வந்து ஒரு பையனாக பிறப்பேன் வீட்டுக்கு. அது எங்கள் இந்தியாவில் அப்படி தான். மூத்த பிறந்தனா அது பையனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிப்பாங்க. ஆனால் நான் பொண்ணாக பிறந்துட்டேன். அதுவும் கருப்பாக பிறந்துட்டேன்னா அன்றைக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் நான் ஒரு அன்லக்கி கேர்ள் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் வீட்டில் ப்ராப்ளம் வந்தால் என்னோடய ராசி அல்லது இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. நான் அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வெளில காட்டிக்கவே மாட்டாங்க. எனக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் பிறந்தா. அவள் பிறந்ததுக்கப்புறம் தான் பிஸ்னஸே நல்லா ஓஹோன்னு வந்துச்சு. அவள் பார்க்க அழகாக ஒயிட்டிஷாக இருப்பாள். என் தம்பியும் அப்படித்தான். ஆனால் நான் பார்க்க அசிங்கமாக இருக்கேன். என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓகே பண்ணாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது தான். செத்துடலான்லாம் தோணும். அப்போ தான் அவங்க சாங்ஸை கேட்டேன். எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் அப்படின்ட்டு சொல்ல இவன் ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, கல்யாணம்னு இருந்தால் அது உன் கூட மட்டும்தான். நீ இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் உன் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு தெரியும் உன்னை கல்யாணம் பண்ணி நீ அன்லாக்கி இல்லைன்னு உங்கள் அப்பாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டேங் வந்துட்டு, டேய் போதுண்டா, எவ்வளோ நேரம்? ஐயோ என்னால் தாங்க முடியலையே. ஜின்ஹா கேள்விப்பட்டாங்கன்னா என்ன யோசிப்பாங்க? பாவுண்டா. சரி அந்த ஆள் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நான் பலியாக முடியுமா? டேய் என்னடா கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஆமாம், வேறு வழி இல்லை, சீக்கிரட்டாச்சும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு ஜவுங்க நம்பெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான் அதே வந்த வழியாகவே. ஸோ உங்களுக்குன்னா ஹாப்பி. இதை யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. பட்
உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னால் எப்படிங்க ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நைட் ஃபுல்லாக ஜங்கு கூட டெக்ஸ்ட் தான் பண்ணுறீங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சது எல்லா விஷயமே A to Z வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஜங்கு எல்லாமே கேட்குறான். ஸோ உங்க கூட அவ்வளோ நார்மலாக ஒரு ஜென்டிலாக பேசுகிறான். அவங்கக்கிட்ட எந்த இதுவும் எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. பட் உங்களுக்குள்ள ஒரு பயம், நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் நீங்கள் வெளில போகிறீங்க. ஸோ ஜங்கு கூட நீங்கள் டேட்லாம் போகிறீங்க. ஸோ பாடி கார்ட்ஸுக்கு தெரியாமல் தான். ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து இப்போ போக போகிறீங்க. ஒரு 5 டேஸ் முடிஞ்சு ஸோ நீங்கள் வந்து இங்கே 5 டேஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்தியாவுக்கு போயே ஆகணும். இப்போ ஜங்கு கூட தான் அப்படியே ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க. ஜங்கு வந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறான். ஸோ உங்க கூட டெக்ஸ்ட் பண்ணுறான். போயிட்டு வா, நான் வர்றேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே தான் லைட்டாக டியர்ஸோட அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்க. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வர்றேன்னு சொல்லியிருப்பான். பட் வரவே இல்லை. பட் ஜங்குக்கு இங்கே அவ்வளோ ஒர்க்கு வந்திருக்கும். ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. உங்கள் வீட்டில் எதுவுமே நீங்கள் சொல்லிக்கல. அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்குமே ரிப்ளை கிடையாது. ஆன்லைன்லேயே வரலை. ஸோ அந்நைட்டு வந்து நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பேசாமல் செத்துடலாமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. அவனுக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை, ஒரு வேலை ஏதாச்சும் இருக்குமோ? ஆமாம், ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஒரு வேளை தெரியலையே, டைம் பாஸுக்கு பண்ணானோ? இங்கே வந்ததுக்கப்புறமே எதுவும் மெசேஜ் எதுவும் பண்ணவே இல்லை. நான் அனுப்பின மெசேஜுக்கும் ரிப்ளையும் இல்லை. ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிக்கலையோ? ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சேடாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் தான் சாரி வியர் பண்ணியிருக்கீங்க. இந்த தமிழின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே தான் அந்த இப்போது வந்து மண்டபத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுற தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்து உட்காடுறீங்க. பட் மண்டபத்தில் யாருமே கிடையாது. கொஞ்சம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நைட் அவ்வளோ பேர் இருந்தாங்க. பட் என்ன யாருமே கிடையாது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பக்கத்து ஜங்குக் அப்படியே தாலி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஐ விங்க் பண்ணுறான். அப்படியே உங்கள் தாலியை கட்டுறான். உங்களுக்கா அப்படியே டியர்ஸே வந்துடும் போலைக்கு. லைட்டாக டியர்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் அப்படியே லைட்டாக வைப் பண்ணிட்டு 3 முடிச்சு அவன் தான் போடுறான். ஸோ இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ நீங்கள் தான் அப்படியே தான் அவங்க அப்பா அம்மா கிட்டேலாம் பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட எதுவுமே பேசலை, நார்மலாக இருக்காங்க. என்ன அப்பா அம்மா எதுவும் பேசலை, நீங்கள் எப்படி? ஏய் வா, ரூமுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் எல்லாமே முடியதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் தான், ஏய் நான் வந்து எஸ்டர்டே வந்துட்டேன்டி, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான். உங்கள் அப்பங்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதான் ஸோ உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு உங்கள் அப்பாக்கிட்ட நான் ஆர்கியூலாம் பண்ணேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ உங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் என்னென்ன தப்புலாம் பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். நான் தேங்காய் வச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக முடியாதுன்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ அதான் அதை வச்சு மிரட்டி தான் இப்போ உனக்கு கழுத்தை தாலியும் கட்டியிருக்கேன். அது எப்படி? அதெல்லாம் அப்படி தாண்டி, உனக்காக எந்த வேணாலும் பண்ணுவேன். சரி இரு, என் மச்சாங்கெல்லாம் இருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் போயிடுறான். இப்போ லியா தான் உள்ளே வரா. ஸோ பார்த்து அவங்க முறைச்சிட்டு கடைசியில் அவனே கரெக்ட் பண்ணிட்டல. ஆனால் ஒன்றுடி, நீ எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன்னே தான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒரு 1 மந்த்லேயே உன்னை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுருவான் பாரு அப்படின்ட்டு ஏன் சொல்லிட்டு போகிறா. உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தான் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு ஜங்குக், அடி இப்படி டல்லாக இருக்க? இல்லை இது சரி ஓகே, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட், ஸோ பார்த்து அப்படின்னு ஐவிங் பண்ணுறான். ஸோ இப்போ உள்ளே வந்து விடி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்து உங்ககிட்ட நார்மலாக கேஷுவலாக பேசுகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே தான் அந்த டைம் பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நைட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட். ஸோ நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேராக வந்து ரெடி ஆகுறீங்க. ஸோ உங்கள் சிஸ்டர் தான் உங்களை ரெடி பண்ணி விட்றா. அப்படி உங்களை பார்த்துட்டு, அக்கா என் மாமா ஜங்குக்கா, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதிலே ஒரு பையனை எனக்கு கரெக்ட் பண்ணி கூட. என்னது? எனக்கு டேங்கு பிடிச்சிருக்குக்கா. டேய் பயமாக இருக்குடி. இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வேணா நூல் விட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறா. ஸோ நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ இந்த பால் சொம்படு தான் அப்படியே உள்ளே போயிட்டு ஜமுக்குள்ள நிற்கிறீங்க. ஏய் இந்த ப்ரொசீஜர்லாம் வேண்டாம், பக்கத்தில் உட்காரு அப்படின்ட்டு அவன் எதுவுமே பேசல. உங்கள் டைட்டை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஏய் என்னாடி இவ்வளோ அழகாக இருக்கு, ஆனால் ஒன்றுடி உன்னை செதுக்கிறிக்கான். இவ்வளோ நாள் எனக்காக நீ இருந்திருக்க, எதுவும் பேசாத, எல்லாமே நான் பண்ணுறேன். எனக்கு இப்போலாம் பனானா மில்க் ஷேக்கை விட சாக்லேட் மில்க் ஷேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு உங்களை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அப்படியே பார்க்குறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடியுது. நீங்கள் ஜங்குக் ஷோல்டர் அப்படியே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோட பார்க்குறீங்க. ஏய் எனக்கே தெரியும் நீ என்ன ஃபெயில் பண்ணுறேன்னு. இதுக்கப்புறம் யாரும் ஒன்று ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, நான் இருக்கேன்டி கடைசி வரைக்கும். ஆனால் நீ ஒரு பண்ண விஷயம் பார்த்தியா, என்னை விட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறடி நீ. ஏய் எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு குழந்தை வேண்டி, அதுவும் கேர்ள் பேபி. அது எனக்கு இந்த ஸ்கின் டோனில் ப்ராப்ளமே கிடையாது தெரியுமா. அவங்களோட ஹார்ட் எவ்வளோ பியூராக இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீ பியூர் டி, என்னை விட நீ பியூர், எனக்கே நல்லா தெரியும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஹக் பண்ணி தூங்குறான். ஓகேடா நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனில் வந்து டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்கடா. அண்ட் வந்து நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ண போது, ஸோ சீக்கிரம் வந்து 1K ரீச் பண்ண வச்சுருங்க. ஸோ நான் 1K ஸ்பெஷல் ஒன் ஷாட் வந்து டேயாங்க்கு போட்டுறேன். ஓகேவாடா, பர்பிள் யூ சப்போர்ட் மீ.